இப்போ நம்ம நெய்யப்பம் செய்ய போகிறோம். நெய்யப்பம் எப்போல்லாம் செய்வோம்னா கோகுலாஷ்டமிக்கு செய்வோம், கார்த்திகைக்கு செய்வோம், ஆவணாவடத்துக்கு செஞ்சுருவோம். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். முதல்ல கோதுமை மாவு 1 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, 1 ஸ்பூன் தேங்காய், திருவண தேங்காய் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்சு உப்பு, கொஞ்சோண்டு நெய், 1 சொட்டு, ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு, வாழைப்பழம் 1. இதுதான் இதுக்கு வேண்டிய பொருள். வெல்லத்தை ஒரு வாணலியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்கிறோம், இதை கொதிக்க வைக்கிறோம். எதுக்குன்னா கல் மண்ணெல்லாம் போகணும், இதில் வடிகட்டணும். அப்புறம் இது கரைஞ்சா போகிறோம், கல் மண்ணெல்லாம் போயிடணும். கரைஞ்சிட்டு இது வடிகட்டிக்கும். இது ஆறணும். லேசாக கொதிச்சா போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம், பாகு வர வேண்டாம். கொஞ்சம் கொதிச்சுட்டு இந்த ஆற விட்டால் போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் தான் அந்த வெல்லம், எப்போ போட்டாலும் வெல்லம் போட்டு எது செஞ்சாலும் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். அதுக்காக தான் உப்பு. கொஞ்சம் திருவண தேங்காய், கொஞ்சமாக அரிசி மாவு. அரிசி மாவு ரொம்ப போட்டெல்லாம் அப்போ அப்படி கெட்டியாயிடும். அரிசி மாவு ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இந்த நெய் ஊற்றுறது என்னென்னா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நெய் வாசனையும் வரும் நல்லா. அதுக்காக தான் நெய் ஊற்றுறேன். சரி, இந்த வாழைப்பழம் இதில் போட்டு எல்லாம் சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்க. வாழைப்பழத்தை கொஞ்சம் ஒரு இதை போட்டு அரைச்சிடுவோம். இதை அரைச்சிட்டு இந்த இதில் கலந்துக்கலாம். அரைச்சி இதில் போட்டாச்சு. இப்போ அந்த வெல்லம் ஆறி இருக்கும். அந்த ஆறின வெல்லத்தை இதில் விட்டுறோம். விட்டுட்டு நல்லா கையால் கலந்துடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம். அப்படி நம்ம கரைச்சிக்கணும். உங்களுக்கு இப்படி கரைக்க முடியலன்னா டக்குன்னு ஒரு மிக்சியில் கொஞ்சம் போட்டு அப்படியே சுற்றி எடுத்துடலாம். 2 சுற்றி எடுத்துடலாம். நல்லா அப்படியே இதுவாக வந்துடும். ஒரு வாண்டியை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி 100 எண்ணெய் ஊற்றி காய விடணும். இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு விடணும். ஏன்னா ரொம்ப அப்படியே போட்டோம்னா அப்போ மேலே வந்துடும், உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த கரண்டியால் எடுத்து 1 ஒன்றா ஊற்றணும். இப்போ வெந்தெடுத்து இதை எடுத்து நல்லா ஒரு கரண்டியில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இதை குழிப்பணியார கல்லில் கூட விடலாம். பட் இந்த அளவுக்கு இது மாடுறதுல நம்ம குழிப்பணியாரத்துலேயும் ஊற்றலாம். நெய் தடவிட்டு அதுலேயும் ஊற்றலாம். இதே நம்ம மாவு வச்சு செஞ்சோம் இல்லையா, இந்த கோதுமை மாவு வச்சு, அது இல்லாமல் வெறும் கோதுமை
கோதுமையை ஒரு கப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசியும் போட்டு ரெண்டையும் மொத்தமாக களைஞ்சி அப்படியே போட்டு அரைச்சிடலாம். கோதுமை ஊறுனா தான் அரைக்கும் அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதிலே கொஞ்சம் தேங்காய் வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு அந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே போட்டு அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி கோதுமை அப்பா ஊற்றினா அதுவும் நல்லாயிருக்கும். மாவு இல்லாதவோ இப்படியே செஞ்சுக்கலாம். எங்கள் ஆற்றுல பண்ணும் பொழுது இத்தினோண்டு 1 கப்பு 2 கப்பெல்லாம் போகாது. எங்கள் ஆற்றுல ஒரு 10 பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் எங்கள் அம்மா எப்படின்னா பெரிய பாத்திரத்தில் அண்டால் தான் அரைச்சி இதை மாதிரி பெரிய வானிலை வச்சு 2-3 ஊற்றி அப்படி தான் எடுத்து கொடுப்பா எல்லாருக்கும். ஏன்னா எல்லோரும் சாப்பிடுவா இல்லையா, அவ்வளோ பேரும் சாப்பிடணும், 10 பேரும் சாப்பிட்ணும். இத்தினோண்டு இதில் வந்து ஒரு 15லேருந்து 20 அப்பம் வரும். பட் எங்களுக்கு அதெல்லாம் காணாதுங்கிறனால கொஞ்சம் நிறையா போட்டு செய்யணும். நல்லா இருக்கும். அதுதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்தாப்பில்.